நமஸ்காரம் எல்லாரும் நமஸ்காரம். எங்கேருந்து வரே? திருவல்லிக்கேணிலேருந்து வரோம். திருவல்லிக்கேணிலேருந்து வரே. இன்னைக்கு நம்ம நீங்கள் ஒரு ரிலேஷன் வேறு. நீங்கள் லாஸ்ட் டைம் எப்போ பர்ச்சேஸ் பண்ணல நம்ம கடைக்கு? லாஸ்ட் டைம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இல்லை எத்தனை வருஷம் இருக்கும்? சும்மா ஒரு 30 வருஷம் இருக்கும். 30 வருஷம். 30 அப்போ வந்து நாங்கள் அப்போ வந்து இது மாதிரி ஷோரூம்லாம் கிடையாது. வீட்டிலே கீழே வச்சுருந்தோம். கீழே வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருப்போம். கடைகள்லாம் கொடுத்துட்ருப்போம். அப்போ அதில் வந்து நீங்கள் பார்த்தா அதிலே செலக்ட் பண்ணிருந்தீங்க. அப்போ வெரைட்டிஸ் கம்மி, அதுலேயே செலெக்ஷன் பண்ணிருந்தீங்க. அப்போவே ரொம்ப நல்லா இருந்தது வெரைட்டிஸ் எல்லாமே பர்ச்சேஸ். சரி, இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய பர்ச்சேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். எப்படி இருந்தது? கலர் என்னன்னா, எங்கள் கல்யாணத்துக்கு இங்கே வந்து புடவை எடுப்போம். இப்போ எங்கள் பொங்கல் எல்லாத்துக்கும் வந்து புடவை எடுக்கிறோம். அப்படியா? ரொம்ப அப்போ கல்யாணம் என்ன புடவை எடுத்தோம்? முகூர்த்த புடவை எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு ரிசப்ஷன் புடவையும் எடுத்தோம். அப்புறம் இந்த ப்ளஸ் போட்டு ஒரு சாரி வச்சிருக்கேன் இல்லையா? ஆமாம்மா, அதுல எல்லோ கலர்ல கரெக்டாக ஞாபகம். எனக்கு ஞாபகம் இல்லை. கரெக்டாக வச்சுருக்கீங்க. முகூர்த்த புடவை ரொம்ப ஹைலைட். நல்ல வயலட் கலர்ல வைர ஊசி புடவை, நல்ல கிராண்ட் கெட்டி ஜெரி, ரொம்ப ஹைலைட்டா இருந்து. அப்ப அந்த பர்பிள் கலர் வந்து அந்த 90sல வந்து மிட் 90sல அது வந்து ட்ரெண்டிங்ல இருந்தது. சரி, இதுல என்ன விசேஷம்னா, அவ பார்த்துட்டு நான் என்னோட ரிசப்ஷனுக்கு அதே மாதிரி வாங்கிட்டேன். அப்பா சூப்பர் சூப்பர். ஸோ அதனால வந்து அவ சொன்ன உடனே இந்த கடை அப்படின்ன உடனே சரி முடிவு பண்ணிட்டோம். சரி, சந்தோஷம். ஏன்னா 2 வாட்டி ஃபோன் பண்ணேன். எப்படி இது கலெக்ஷன்ஸ் எல்லாம்? ஏன்னா நீங்கள் பார்த்தோம், நீங்கள் சொல்லுங்க. இப்படி ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில், அதாவது விண்டேஜாகவும் இருக்கு, அதில் வந்து இந்த மாடர்ன் இதையும் இது பண்ணி மர்ஜ் பண்ணி கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. வந்து மன்னி சொன்ன போது சரி ஃபர்ஸ்ட் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு தான் வந்தது. ஓப்பன் மைண்டடா வச்சு தான் வந்தது. பட் எங்களோட என்டையர் ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு இந்த அண்ணா சொசைட்டி என்னன்னோ சொசைட்டிலாம் சொல்றா இல்லையா கவர்மெண்டோடது. பட் ஆனால் இவ சொன்னா அவ கல்யாணத்துக்கு எடுத்ததுன்னு உடனே நான் தெரிஞ்சுட்டேன். ஏன்னா அந்த ரிசப்ஷன் சாரீஸ் ஹைலைட் அவளோட கல்யாணத்துல. சரிங்க வந்து பார்ப்போம் அப்படின்னுட்டு. பட் எக்ஸலண்ட் கலர்ஸ். ஆமாம், அது இப்போ வந்து எல்லாருமே அந்த விண்டேஜ் அதை ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ அதுலேயும் இந்த மாடர்ன் இதையும் சேர்த்து ரொம்ப நல்லா இருக்குது. கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் கலர்ஸாக இருக்குது. அண்ட் வேரியட் கலர் ஆப்ஷன்ஸ் நாங்கள் எடுத்திருக்கோம். எல்லாருக்கும் இங்கேயே பர்ச்சேஸை முடிச்சிட்டோம். கல்யாண பொண்ணுக்கு, அவளோட தங்கைகளுக்கு, வந்துட்டு சித்தி, மாமி, அத்தை எல்லாருக்குமே வந்து இங்கே முடிச்சாச்சு. அவ்வளோ அழகா இருக்கு. ஒன்னொன்னு அதாவது எதை எடுக்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி வந்துட்டு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் வந்துட்டு கிஃப்ட் சாரீஸும் இங்க இருக்கு, முகூர்த்த புடவையும் இங்க இருக்கு. விண்டேஜ் வேணுமா விண்டேஜ், லேட்டஸ்ட் வேணுமா லேட்டஸ்ட், டிஷ்யூ வேணுமா டிஷ்யூ, எது கேட்டாலும் இங்க வந்துட்டு ரெடியா இருக்கு. அண்ட் ஸ்டாஃப் வந்துட்டு வெரி கர்டியஸ். நாங்க காத்தாலேருந்து கிட்டத்தட்ட எங்கேயாவது பசங்க யூஎஸ்ல இருக்கிறதுனால வீடியோ கால் அவளையும் கூப்பிட்டு சம்மந்தியும் அவளையும் வர வச்சு கிட்டத்தட்ட ஒரு அவ்வளோ நேரம் இது பண்ணோம். பொறுமையா எங்களையும் இது பண்ணுவோம். ஏன்னா நம்ம டேஸ்ட் ஒரு மாதிரி, இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸோட டேஸ்ட் ஒரு மாதிரி. அதுவும் நம்ம நேர்ல பார்க்கும்போது கலர் ஒரு மாதிரி இருக்கும். கேமரா ரெசல்யூஷன்ல அந்த கலர் கேப்சர் ஆகாது. அதை அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த கலர் எப்படின்னு சொல்லி அது ஒன்னொன்னா புரிய வச்சு அந்த பசங்களும் வந்துட்டு இது பண்ணது. ஒரு முகம் சொலிக்கல, கேட்க கேட்க எடுத்து போட்டுட்டே இருந்தா. வந்துட்டு எதை கேட்டாலும் டோர்க்குன்னுட்டு எல்லா வெரைட்டிஸுமே இருந்தது. எல்லா கலர்ஸ் அந்த சாய்ஸே வந்து நாங்கள் என்ன கலர் கேட்குறோமோ அந்த கலரில் ஒரு 4 வெரைட்டி எடுத்து நான் சொல்லிட்டே வந்தேன். இப்போ எப்படி எடுத்துனா பொதுவாகவே இப்போ நீ சொன்னாலும் பாருங்க, நம்ம எவ்வளோ தான் ஸ்டாக் வச்சா கூட இப்போ நீங்கள் நம்ம ரிலேஷன் நம்மகிட்ட எடுக்கணும். இப்போ இவன் மாமி வந்து நமக்கு உங்கள் ரிலேஷன். பட் இருந்தாலும்னா இவாளுக்கு தேவையான மாதிரி கலெக்ஷன்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு வரும். உங்களுக்கு பிடிச்சி உங்களுக்கு பிடிக்கல வச்சுக்க ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்படி என்னடா நமக்கு பிடிக்கலன்ற மாதிரி யாரும் ஒரு ஆப்ஷன். பெரியவாளோட டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி இந்த காலத்து பசங்க வந்து டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்காது. அவ யூஎஸ்ல வேற இருக்காளா, அவளோட யூசேஜ் கம்மி. நம்ம இங்க வந்து ரொம்ப கிராண்டான போறோம். அவ அதெல்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டா. கொஞ்சம் சட்டிலா இருக்கணும், பட் ஆனா ரிச்சா இருக்கணும், எலகென்ட்டா இருக்கணும் அப்படின்னு அவ ஃபீல் பண்ணுவா. எல்லா டைப்லயும் அவளோட ஏன்னா அவ எப்பயோ தான் போட போறாங்க, இந்தியாவுக்கு வரப்போறது இல்லை, வரும்போது போடுறது. ஸோ அப்போ அங்க இருக்கிற சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லயும் அவ வந்துட்டு நல்லா தூக்கி காட்டணும் அப்படின்னுட்டு ப்ரைஸும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ
நீ கலெக்ஷன்ஸ் ஒர்க் ப்ரைஸஸ் எப்படி இது ப்ரைஸஸ் வந்து வெரி ரீசனபிள் வெரி ஹாப்பி. இல்ல அதான் நாங்க வேற யோஜனையே வரலையே, வேற எங்கேயாவது போய் பார்க்கலாமா காஞ்சிபுரத்துல வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸே கொடுக்கலண்ணா, நீங்க அதுக்கான வாய்ப்பே நான் கொடுக்கல. உங்களுக்கு வாய்ப்பே உங்களுக்கு ரெண்டாவது செகண்ட் திங்கிங்கே நான் கொடுக்கல, ஃபர்ஸ்ட் திங்கோட முடிச்சிடணும்னு சொல்லிட்டு தான் நம்ம பண்றோம். மன்னி சொன்னா பிரியா நீ அங்க வந்து பாரு, நீ அப்புறம் சொல்லு அப்படின்னா. எனக்கு இவா கூட கேட்டீங்கன்னா ஏதோ ஜஸ்ட் இப்பெல்லாம் அப்படி இதில் பார்த்துருப்பா, ஆனால் இவங்க பர்ச்சேஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. பட் இருந்தாலும் அவன் திங்கிங்கில் வந்திருக்கா, ஓ இங்கே வந்தால் நமக்கு எல்லாமே இருக்குன்ட்டு ஒரு திங்கிங்கில் வந்து மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்ல எக்ஸலண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வெரி ஹாப்பி. யூனிக் கலர்ஸ் அண்ட் எல்லாமே காம்பினேஷன்ஸு. அந்த இப்போ வந்து மயில் சக்கரம் லேட்டஸ்ட் இருக்கு, வேல்தாரி இருக்கு, வைர ஊசி இருக்கு, ரெட்டப்பேட்டை பார்டர் இருக்கு, எது வேணுமோ எல்லாத்துலயும் இருக்கு. ஆமா சாய்ஸஸ் இருக்கு. இல்ல இன்னைக்கு வந்து பார்டர்லெஸ்ஸும் ஃபேஷன்ல இருக்கு, வித்தவுட் பார்டர்ல அதுவும் இப்போ வந்துட்டு இது பார்டர்லெஸ் சாரின்னு சொல்லலாம், அதுலயும் இருக்கு. ஆனால் எனக்கு நீங்கள் பாலம்பழம் செல் பண்ணல பாருங்க, அது ரொம்ப. ஏன்னா பாலம்பழம் சொன்னோட எல்லாரும் அடப்பா பாலம்பழம் இருக்குப்பா பாலம்பழம் பண்ணுவா, யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காகவே பாலம்பழம் கட்டையில் பாருங்க, உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம். பாலம்பழம் கட்டத்தில் கட்டம் அதில் மயில் புட்டா வருது, மயில் சக்கரம் கட்டத்து. ஆனால் ஒரு கட்டத்துக்கும் அந்த நடுவில் ஜரிகை லைன் தான், ஜரிகை லைன் வருது. கரெக்ட். அது வந்து ஹைலைட் ப்ளவுஸ் வேல்தாரி ப்ளஸ் கரெக்ட். ஸோ என்னன்னா இப்போ ப்ளவுஸ் தைச்சிக்கும் போது அவ வந்து எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், இப்போ தேவையில்லை. அதுவே டிசைனா இருக்கும். நீங்க சொல்றது அதுவே டிசைனா இருக்கும். அதுவே டிசைனா. சம்பந்தி மாமி அதையே சொன்னா. அவன் காமிச்சார் அந்த படுவியா? ஓ வீடியோ கால்ல காமிச்ச சம்பந்தி மாமிக்கும் அவளுக்கு வந்துட்டு ரொம்ப அது இது அதான் சொன்னா, அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கே நம்ம பண்ணிக்க வேணாம் ப்ளவுஸுக்கு. அப்படியே அது நல்லா இருக்கும், அதே கிராண்டா இருக்கு. அவ்வளவுதான் சார், லிமிட்டான ஒர்க். இந்த ட்ரெடிஷ்னல் சாரிக்கு ட்ரெடிஷ்னல் கலருக்கு அந்த ப்ளவுஸ் வந்து சூப்பராக இருக்கும், நல்லா அருமையாக இருக்கும். ஒன்றும் பிடிச்சிருக்கு, அருமையாக இருக்கும். பண்ணால் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம், தேவையில்லை. இல்லை பார்டர் ஃபுல்லாக வந்துட போகுது, எக்ஸ்ட்ரா ஃபுல்லாகவே நம்ம சைடு ஃபுல்லாக வச்சுக்கலாம். எப்போ டிசைன்ஸ் வேணும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். சரி மாமி, ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள் சார், எப்படி இருந்தது? நீங்களும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து ரெண்டு பேருமே பார்த்துருந்தேன். நீங்களும் ஆமாம், நீங்களும் பார்த்து செலெக்ஷன் பண்ணி மாமி ஒரு புடவை ஏற்றுட்டு உங்கள் ஒப்பீனியன் கேட்டு தான் செலெக்ஷனே பண்ணா மாமி. செலெக்ஷன் கேட்டு தான் பண்ணினா நீங்களும் பார்த்து, ஏன்னா நீங்களும் ஒரு ஐடியா ஃபீட்பேக் பண்ணி எப்பயுமே சார். சில பேர்லாம் கல்யாணத்துக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏம்பா ராஜு என்னை விட்டுட்டுப்பா நான் பேசாத படுத்துன்றான், அவள் செலெக்ஷன் பண்ணி பில்லுன்னும் போது என்னை கூப்பிடுன்னுவான். ஆனால் நீங்கள் இல்லை, நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு கடைசி வரையுமே இந்த கலர் சாய்ஸ் இது எடுங்கோ அது எடுங்கோ சொல்கிறேன். ஒருத்தருக்கு ஃபீட்பேக் பண்ணி எடுத்தால் சார் ஹைலைட் ஆகும். இப்போ 2 பேர், இப்போ நீங்கள் நீங்கள் ஒரு சஜஷன், நீங்கள் ஒரு 3 பேர் சேர்ந்து நம்ம ஒரு புடவை எடுக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய மதிப்பு ஒன்று கூட்டலாம். நல்ல சூப்பர் ஒப்பீனியன் கிடைக்கும். நம்ம எப்படி ஒவ்வொரு தேர்ட் ஒப்பீனியன் கேட்குற மாதிரி இந்த 3 பேர் ஒப்பீனியன் வரும்போது என்ன ஒன்றா கட்டும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேரேஜில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் என்னுடைய வேல்யூ தெரியும். இப்போ அந்த புடவை எங்கே வாங்கிடுதுன்னு கேட்போம். அந்தளவுக்கு இருக்கு எல்லாம் நீங்களாம் பார்த்து ஏன்னா நீங்களாம் சாதாரணமாக செலெக்ஷன் பண்ணல, ஒவ்வொன்றும் யூனிக். அதான் மாமி போட்டு நீங்களே பார்த்து, ஏன்னா நாம் எடுக்கிறது இவாளுக்கு பிடிக்கணும். ஸோ நீங்களே செலக்ட் பண்ணி எடுத்தாலும் பாருங்க, உண்மையாகவே கலெக்ஷன்ஸ் எல்லாமே நாங்கள் லேடிஸ் எவ்வளோ வேணா எடுத்துருவோம். பட்ஜெட் கொடுக்க வேண்டியது அவரோட பாக்கெட்டும். அவர் எதுவுமே ஸ்பெஷல் அவர் பட்ஜெட் எங்கிட்ட கேட்பார், இது என்ன ஏதாச்சும் வரும்னு அவரே சொன்னார். அவர்கிட்ட அவரேஜே சொல்லணும், அவள் தான். மற்றபடி அவர் வந்து இதுக்குள்ள தான் எடுக்கணும் அதுக்குள்ள தான் எடுக்கணுன்றது அவர் வாயவே திறக்கவே இல்லை. உண்மையாக வெரி நைஸ் பர்சன். அதுக்கு நான் சொல்லலை, ஏன்னா அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணல, நீங்கள் பிடிச்சிருந்தானே எடுத்துக்கொண்டு சொல்லிட்டீங்க. ரேட்டை பற்றி ப்ரைஸும் சில இடத்துலலாம் இருக்காம ரொம்ப ஏற்றி இறக்குற மாதிரி இல்லை, பார்க்கும்போதே நம்ம இல்லை சார். நாங்கள் ஓரளவுக்கு ஃபிக்ஸட் ப்ரைஸ் மாதிரி கொண்டு வந்துட்டோம். சில இடத்துல நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம்னுட்டு எக்கச்சக்கமா ஏற்றிட்டேன். ஆமாம், ஏற்றி இறக்கிறதெல்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் வேஸ்ட் பண்ணு. அதோட நம்ம கண்ணு தெரிஞ்ச மாதிரி நெட் ரேட் போட்டிருக்கோம். ஏதோ இவ்வளோ இடத்துல நானே ஒரு 5% பண்ணி எடுத்துட்டு பார்க்கும்போது ப்ரைஸ் பார்க்கும்போது தெரியும், ஓரளவுக்கு ரீசனபிள். ஸோ அதனால இந்த பைசா கொடுக்குறவாளும் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? நீங்க சொல்லுங்க சார். நீங்க தான் நல்லா இருக்கு சார், நல்லா இருந்த. இன்னும் 2 பொண்ணுங்க இருக்கு, இங்கே தான் வரவான்னு. கண்டிப்பா வாங்க. நம்ம கடை ராசி இப்போ 8 போன வாழை தெரியும் எப்படி என்னன்னு பாருங்க. நிம்மதியாக ஒரே இடத்துலயே போனோமா பண்ணமா. இந்த பாவாடையில இருந்துருது, சின்ன குழந்தைக்கு தேவையான பாவாடை, சுடிதார் மெட்டீரியல்ஸ் வந்து எல்லாமே வச்சுட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு சஜஷன் சொல்லுங்க. இப்போ இவ்வளவு தூரம் என் கடையை பற்றி சொல்லு, எங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன். அதை தவிர்த்து நீங்கள் மத்தியானம் கூட்டிட்டு போய் நல்ல ஒரு சாப்பாடு அதை விட்டுடுங்க. அதெல்லாம் யாராக இருந்தாலும் பண்ணுவோம், நாளில் யாராக இருந்தாலும் பண்ண போகிறா. ஒரு சஜஷன் சொல்லுங்க ஏதாவது.
ஒரு பெட்டர் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இம்ப்ரூவ்க்கு ஏதாவது ஒரு சஜஷன். லிஃப்ட்டும் தான் இருக்கு, எல்லாமே இருக்கு உங்ககிட்ட வந்து. நான் எதிர்பார்த்து வந்து இது இல்ல அப்படின்றது வந்து ஸ்டாஃப் கோஆபரேஷன் நல்லா தான் இருக்கு. அதுதான், அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஏதாவது மேபி நான் ஒண்ணே ஒன்று எதிர்பார்த்துட்டு வந்தேன். இந்த இப்போ ஃபுல்லா வந்து அந்த இந்த இது இருக்கு இல்லையா, கோபுரம் பார்டர்ல கொஞ்சம் ஏறுற மாதிரி அந்த அந்த டிசைன் இருக்குதா? நான் பார்க்கல, சாரி. டெம்பிள் டிசைன் இருக்கே, டெம்பிள் டவர் இருக்கே. ஒரு நிமிஷம் இங்கதான் எங்கேயோ ஸ்டெப் ஏதோ சொல்றாங்கல்ல. வாவ், ஓகே ஓகே. ஓ, நான் இதை பார்க்கலையேன்னு நினைச்சேன். அதுவும் இருக்கு பாருங்க. அப்புறம் என்ன? இல்ல ஏன்னா பாருங்க அப்படியே டெம்பிள் டவர் தள்ளி தள்ளி வந்து பாருங்க, அப்படியே ஃபுல்லாக வரும் உங்களுக்கு. அப்படியே பாருங்க, இது வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. இல்ல இறங்கி தான் வருது. ஆமா, பாருங்க கொஞ்சம் இது இறங்கி ஏறி தான் வருது. இதை பாருங்க, தெரிஞ்சுக்கல நேருது. இதை பாருங்க. ஓகே ஓகே, இங்கேருந்து அப்படியே ஏறுறது பாருங்க. ஓகே, இதுவுமே உங்ககிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ சொல்லுங்க, கொடுத்துடலாமா? சொல்லுங்க, கொடுத்துடலாம். என்கிட்ட அதுலேயும் சாய்ஸ் வச்சுருக்கோம். ஓகே ஓகே, நான் கவனிக்கல. அது பேர் வந்து ஏர் இண்டியான்னு பேர். ஏர் இண்டியா டிசைன், ஏர் இண்டியா டிசைன் பேர். அது பழைய டைப். அது நீங்கள் இருக்கும்போது அந்த தாளம்பூர் இருந்தது. ஆமா, அது இருந்தது. இது ஏர் இண்டியா. ஏர் இண்டியால கோர்வேல ஏர் இண்டியா. இது உங்களுக்கு அது இது வச்சுருக்கோம், எல்லாமே இருக்கு. அதுதான், இது மட்டும் தான் பார்க்கலையே நினைச்சேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப திருப்தியோட. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி உங்கள் ஃபேமிலி வந்து எல்லா மாப்பிள்ளை பொண்ணு எல்லாருமே வந்து உங்கள் ஃபேமிலி எல்லாரும் மேலும் வரணும்னு சொல்லி எல்லா மல்ல காஞ்சி தேவ பெருமாளும் பெருந்தி இருக்காது பிரார்த்தனை பண்ணி. ரொம்ப தேங்க்யூ. காஞ்சிபுரம் ARS Sarees, வரதராஜ பெருமாள் கோயில் பின்புறம், சின்ன காஞ்சிபுரம். 9445703232.